கடந்து போகலாம். தேவனுடைய வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அது எந்த விதமாக கிரியை செய்யும், தேவனுடைய வார்த்தை தன்னுடைய வல்லமையை எப்படி வெளிப்படுத்தும் என்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியமாக நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரங்களிலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்யும், நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை எப்படி வேலை செய்யும் என்கிறதை குறித்து இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையானது, மகிமையானது எதுதான்? கர்த்தருடைய வார்த்தை தான். எரேமியா புஸ்தகம் 23வது அதிகாரம் 28வது வசனம். செய்தி அல்ல, செய்திக்கு முன்பாக ஒரு வார்த்தையை பார்த்துவிட்டு, வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நான் தியானித்து விட்டு பிறகு இந்த காரியத்துக்குள்ளே கடந்து போகலாம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் ஏமாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி தன் சொப்பனத்தை விவரிப்பானாக. நல்லது. அடுத்து சொல்றாரு, என் வார்த்தை உள்ளவனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம் காட்டுறார். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொல்லுகிற சொப்பனத்துக்கும் அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் வார்த்தையை விவரித்து சொல்லுகிறதற்கும் வித்தியாசம் காண்பிக்கிறார். நல்ல கவனிங்க. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி தன் சொப்பனத்தை விவரிப்பானாக. அடுத்து, என் வார்த்தை உள்ளவனோ அதை உண்மையாய் சொல்வானாக. அப்படின்னு நிறுத்தி இருந்தா பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, கோதுமைக்கு முன் பதர் ஏமாத்திரம். நல்லா கவனிங்க. நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும், வார்த்தை தான் கோதுமை இல்லையா? வார்த்தை தான் என்னது? கோதுமை. வசனம் விதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை விதை, தானியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் கோதுமை இல்லையா? அப்போ வார்த்தைய கோதுமையோடு ஒப்பிட்டால் சொப்பனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் பதர்னு சொல்றார். நல்ல கவனிங்க. வார்த்தையை கோதுமைன்னு சொல்றவர் அதே நேரத்தில் சொப்பனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் என்னன்னு சொல்றாரு? பதர்னு சொல்றார். நீங்க என்ன தவறாய் புரிந்து கொண்டு விடக்கூடாது. நல்ல கவனிங்க. சொப்பனம் காண்கிறது நல்லது, தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், இல்லைன்னு சொல்லல. வேதமே சொல்லுகிறது, பிள்ளைகள் சொப்பனம் காண்பார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று வேதமே சொல்லுகிறது. சொப்பனம் தவறல்ல. நீங்க என்னை தவறாய் புரிந்து கொண்டு விடக்கூடாது. சொப்பனம் தவறு அல்ல, தீர்க்க தரிசனமும் தவறு அல்ல, நல்லதுதான். ஆனால் எழுதப்பட்ட தேவனுடைய இந்த வார்த்தையோடு ஒப்பீடுன்னு வந்துருச்சுன்னு சொன்னா, கம்பாரிசன் வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த வார்த்தைக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நிகரானது எதுவுமே. நல்லா கவனிங்க. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி தன் சொப்பனத்தை விவரிப்பானாக. நல்லா கவனிங்க. அவர் உண்மையாகவே தீர்க்கதரிசி தான். உண்மையாகவே அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொப்பனத்தில் ஒரு தீர்க்க தரிசனமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னு சொல்லவே இல்லை. சொப்பனத்தை கொடுத்ததும் கர்த்தர் தான், தீர்க்க தரிசனத்தை கொடுத்ததும் யாரு தான்? அதே கர்த்தர் தான். இல்லைன்னு சொல்லல. நான் தான் கொடுத்தேன், சொப்பனத்தை கொடுத்ததும் நான் தான், அந்த சொப்பனத்தில் உனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்ததும் நான் தான். உண்மையாகவே நீ தீர்க்கதரிசி தான். ஆனால் அந்த சொப்பனமும் தீர்க்க தரிசனமும் எழுதப்பட்ட இந்த வார்த்தைக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், சொப்பனத்தையும் தீர்க்க தரிசனத்தையுமே பதர்னு சொன்னா மற்றதையெல்லாம் என்னன்னு சொல்றது? எதை பதர்னு சொல்றாரு?
சொப்பனம், தீர்க்க தரிசனம் அதையே பதர்னு சொன்னா இந்த சாட்சியை தேடி ஓடுறது, அதை தேடி ஓடுறது, இதை தேடி ஓடுறது, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாரு? சொப்பனத்தையும் தீர்க்க தரிசனத்தையுமே பதர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் கொடுத்த சொப்பனம், அவர் கொடுத்த தீர்க்க தரிசனம், அதையே எல்லளவு யோசிக்காம வார்த்தையோடு கம்பாரிசன் வந்துருச்சுன்னா, ஒப்பீடுன்னு வந்துருச்சுன்னா, வார்த்தைக்கு முன்பாக அத்தனையுமே பதர் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவன் எல்லாவற்றை பார்க்கிலும் எதை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்? வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் சொப்பனங்களின் பின்னாடி ஓடுகிறவர்களாக அல்ல, தீர்க்க தரிசனங்களின் பின்னாடி ஓடுகிறவர்களாக அல்ல, நாம் வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும், சேர்த்து வாசிக்கணும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும், சேர்த்து வாசிக்கணும், கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது, திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும். போதும் போதும், ஒவ்வொரு வார்த்தையா பார்க்கலாம், சரியா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும். என்ன இருக்கான்? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும். சரி, இந்த ஜீவன் அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். ஜீவன்னா என்ன அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்மிடத்தில் இருக்கு பாருங்க, நம்மிடத்தில் இருக்கிற, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன், நம்மிடத்தில் இருக்கிற காரு, பங்களா, சொத்து, நகை, மற்ற காரி, வீடு, இதெல்லாம் இருக்கு பாருங்க, எல்லாம் சேர்ந்து அதையெல்லாம் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம்? சொத்து. வெரி குட். என்னன்னு சொல்லுவோம்? சொத்து, இல்லையா? நம்ம இடத்துல இருக்கிற அந்த எல்லா காரியங்களும், வளமையான எல்லா காரியங்களும் சேர்ந்து சொத்துன்னு சொல்றோம் பாருங்க. அதை போல தேவனிடத்தில் இருக்கிற பரிசுத்தம், அவருடைய வல்லமை, அவரிடத்தில் இருக்கிற இரக்கம், நீதி, ஞானம், அவரிடத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் சேர்த்ததுக்கு பேரு ஜீவன் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஜீவன். ஜீவன்னா என்னன்னா, தேவனிடத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு என்னன்னு பேரு? ஜீவன் அப்படின்னு பேரு. எபிரேய பாஷையில அத காய் என்று சொல்லுவோம். KAI, காய் என்று சொல்லுவாங்க. காய் அப்படின்னு சொன்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவனை போன்ற வாழ்க்கை. தேவனுக்கு என்ன பரிசுத்தம் இருக்கிறதோ அதே பரிசுத்தம், தேவனுக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய குணாதிசயம் டிட்டோ அவரை போலவே இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க. தேவனுடைய சகலமும் சேர்ந்தது இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? ஜீவன் அப்படின்னு பேர். சரியா? சரி, கவனிங்க, இன்னும் கொஞ்சம் புரியும்படியா இந்த ஜீவன்னா என்ன அப்படின்னு சொல்லி ரபிமார்கள் அதை 7 காரியங்களாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. 7 விஷயமா பிரிச்சிருக்கிறாங்க. சரியா? அந்த 7ஐயும் நம்ம ஜஸ்ட் ஒரு ஓரலா மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம், அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. சரியா? கவனிங்க, 7 காரியங்கள் சேர்ந்தது தான் ஜீவன். ஏன்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாவற்றையும் எப்படி நம்ம சொல்ல முடியும், சும்மா பொத்தாம்பதுமா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை 7 காரியங்களாக என்ன செய்து வைத்திருக்கிறார்கள்? வகையறுத்து வச்சிருக்காங்க, பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த 7ஐயும் நான் வரிசையை சொல்றேன், தயவா குறிக்கிறவர்கள் குறிப்பெடுத்துக்கிறேங்க, கூடுமான மட்டும் அதை நினைவில் வைத்துக் கொள்வதும் நல்லது. சரியா? சரி, முதல்ல தேவனிடத்துல பரிசுத்தம் இருக்கிறது. என்ன இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம்? பரிசுத்தம். சரியா? சரி. இரண்டாவது, தேவனிடத்துல சர்வ வல்லமை இருக்கிறது. சர்வ வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க, முதல்ல என்ன இருக்கிறது? பரிசுத்தம். வெரி குட். இரண்டாவது என்ன இருக்கிறது? சர்வ வல்லமை இருக்கிறது. வெரி குட். மூணாவது காரியம், தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். நீதி இருக்கிறது அவரிடத்துல. மூன்றாவது காரியம், நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆரம்பத்தில் வருவோமா?
சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன இருக்கு? வெரி குட், வெரி குட். ரெண்டாவது என்ன இருக்கிறது? சர்வ வல்லமை. வெரி குட். மூணாவது என்ன இருக்கிறது? நீதி. வெரி குட். நான்காவது இரக்கம் உள்ளவர். அவரிடத்தில் இரக்கம் இருக்கிறது. நான்காவது அவரிடத்தில் இருக்கிற காரியம், நான்காவது குணாதிசயம் அல்லது நான்காவது சுவாபம் அல்லது ஜீவனுடைய நான்காவது அந்த பகுதி இரக்கம் இருக்கிறது. சரியா? ஆரம்பத்தில் வருவோமா? வேகமா சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு என்ன? பரிசுத்தம். வெரி குட். ரெண்டாவது வெரி குட், வெரி குட், சர்வ வல்லமை. மூணாவது நீதி உள்ளவர். நான்காவது இரக்கம் உள்ளவர். வெரி குட். ஐந்தாவது கிருபை உள்ளவர். ஐந்தாவது என்ன உள்ளவர்? கிருபை உள்ளவர். கிருபை உள்ளவர். கிருபையுள்ள தேவன். வேகமா ஆரம்பத்தில் வாங்க பார்க்கலாம். ஒன்றாவது என்ன? பரிசுத்தம். இரண்டாவது என்ன? சர்வ வல்லமை. வெரி குட். மூன்றாவது என்ன? நீதி உள்ளவர். நான்காவது என்ன? இரக்கம் உள்ளவர். வெரி குட். ஐந்தாவது என்ன? கிருபை உள்ளவர். சரி. ஆறாவது சத்தியம் உள்ள தேவன் அல்லது உண்மையுள்ள தேவன். ரெண்டும் சொல்லுவாங்க. ட்ரூத்ஃபுல் காட் ஆர் ட்ரூத் காட், இல்லையா? சத்தியம் உள்ள தேவன் அல்லது உண்மையுள்ள தேவன். சத்தியம் உள்ளவர்னா நமக்கு விளங்க மாட்டேங்குது, இல்லையா? உண்மையுள்ள தேவன். சரி, ஆறாவது சொல்லுங்க. சத்தியம் உள்ளவர் அல்லது உண்மை உள்ளவர். வரிசையா வந்துருமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு என்ன? பரிசுத்தம். வெரி குட். இரண்டாவது சர்வ வல்லமை. வெரி குட். மூன்றாவது நீதி உள்ளவர். நான்காவது இரக்கம் உள்ளவர். வெல்டன், வெல்டன். அஞ்சாவது கிருபை உள்ளவர். ஆறாவது சத்தியம் உள்ளவர். வேறு வார்த்தையில் சொன்னா உண்மையுள்ள தேவன். சரியா? சரி. இப்ப ஏழாவது காரியத்துக்கு வரலாம். கடைசியா சர்வ ஞானமுடைய தேவன். சர்வ ஞானமுடைய தேவன். ஓம்னி சைன்ட்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வ ஞானம் உள்ளவர். ஏழாவது காரியம், அவரிடத்தில் என்ன இருக்கிறது? சர்வ ஞானம் இருக்கிறது. சகலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறவர், இல்லையா? சரி. இப்ப ஏழையும் ஒரே ஒரு தடவை கடைசியா சொல்லிடலாமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் நிறுத்தி நிதானமா சொல்லுங்க பார்க்கலாம். மனதில் உள்வாங்கி சொல்லுங்க. முதல் காரியம் என்ன? பரிசுத்தம். வெரி குட். இரண்டாவது சர்வ வல்லமை. மூன்றாவது நீதி உள்ளவர். நான்காவது இரக்கம் உள்ளவர். ஐந்தாவது கிருபை உள்ளவர். ஆறாவது சத்தியம் உள்ளவர் அல்லது உண்மையுள்ளவர். வெரி குட், வெரி குட். ஏழாவது சர்வ ஞானமுடையவர். சரி, வெரி குட். நல்லா கவனிங்க. முதல் சுவாபம் என்ன? பரிசுத்தம். இரண்டாவது சுவாபம் என்ன? சர்வ. சத்தமா சொல்லுங்க. முதல் காரியம் என்ன? ஜீவன்ல முதல் பகுதி என்ன? பரிசுத்தம். இரண்டாவது பகுதி என்ன? இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல தேவன் பரிசுத்தம் உள்ளவர். இரண்டாவது அவரிடத்தில் என்ன இருக்கிறது? சர்வ வல்லமை இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஏன் அவரிடத்தில் சர்வ வல்லமை இருக்கிறதுனா, அவர் முதலாவது பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறபடினால. தேவனிடத்தில் ஏன் பிரதர் இவ்வளவு வல்லமை எப்படி அவருக்கு வந்தது? சகல அதிகாரம் இருக்கிறது, நிகரற்ற அதிகாரம் இருக்கிறது, அல்மைட்டி காடாக இருக்கிறாரே, எப்படி அவரிடத்தில் அவ்வளவு அதிகாரம் இருக்கிறதுனா, முதலாவது அவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க ஒரு ஆபீஸ் போறீங்கன்னு வச்சிருங்களேன். ஒரு தாலுகா ஆபீஸோ ஏதோ ஒரு ஆபீஸ் போறீங்க. அங்க சாதாரணமா கிளர்க் வேலை இல்லை பியூன் வேலை ஒருத்தர் பார்ப்பார். ஆனா காசே வாங்க மாட்டார், லஞ்சமே வாங்க மாட்டார், ரொம்ப நேர்மையா இருப்பார். அந்த கீழே இருக்கிற அந்த நபரை பார்த்து மேலே இருக்கிற தாசில்தார், சப் கலெக்டர் எல்லாரும் என்ன செய்வாங்க? பார்த்து பயப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்? அவரிடத்தில் என்ன இருக்கிறது? அவர் நடக்கிற போது அப்படி தைரியமாக நடக்கார். யாரையும் ஃபேஸ் பண்ணுறது அப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணுவார். காரணம் என்ன? அவருக்கு அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் அவருடைய நடையில், பார்வையில், செயலில், பேச்சில் ஒரு அதிகார துணி இருக்கும். தைரியமாக பேசுவார். அதுக்கு காரணம் என்ன? அவரிடத்தில் என்ன இருக்கிறது? சத்தமாக சொல்லுங்க. இல்ல அதிகாரம் இல்ல. அவர்கிட்ட எப்படி அந்த அதிகாரம் வந்துச்சு? ஏன் வந்துச்சு அவர்கிட்ட அந்த அதிகாரம்? அவர் தன்னுடைய செய்கைகள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வெரி குட். சரியானவரா, பரிசுத்தமா இருக்கிறதுனால தான் என்ன வருகிறது? அப்ப தேவனிடத்துல இவ்வளவு அதிகாரம் இருக்கிறதுனா, இவ்வளவு வல்லமை இருக்கிறதுனா, முதலாவது அவர் அவ்வளவு பரிசுத்தமுடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவனுடைய பரிசுத்தம் அவ்வளவு பெரிதானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன்.
அதை ஒரே ஒரு விஷயம் கூட நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த பரிசுத்தம்னா தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது அதை விளங்கி கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னு விளங்கிட்டாலே தேவன் எப்படிப்பட்டவருங்கிறது விளங்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரி, கவனிங்க. இந்த பரிசுத்தத்தை ஏழையும் நம்ம விரிவாக பார்க்க முடியாது, ஆனால் இந்த பரிசுத்தத்தை மட்டும் கொஞ்சம் விரிவாய் பார்க்கலாம். தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னா, பரிசுத்தத்தில் 3 நிலைகள் இருக்கிறது. எத்தனை நிலைகள் சொல்லுங்க பார்க்கலாம்? 3 நிலைகள் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, எத்தனை நிலைகள் இருக்கிறது? 3 நிலைகள் இருக்கிறது. முதல் நிலைய பரிசுத்தம் அப்படின்னு சொல்லணும். முதல் நிலையை என்ன சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம்? பரிசுத்தம் அப்படின்னு சொல்லணும். இரண்டாவது ஒரு நிலை இருக்கிறது பாருங்க, அத மகா பரிசுத்தம்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? மகா பரிசுத்தம். சொல்லுங்க, முதல் லெவல் என்னது? பரிசுத்தம். இந்த முதல் லெவலை விட அடுத்து உன்னதமான ஒரு செகண்ட் லெவல் இருக்கு பாருங்க, அந்த செகண்ட் லெவலை எப்படி சொல்லணும்? மகா பரிசுத்தம்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, மூணாவது ஒரு லெவல் இருக்கிறது. மூன்றாவது ஒரு லெவல், அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, 3 தடவை பரிசுத்தம் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க விளங்கிக் கொள்வீங்கன்னு நம்பி கொஞ்சம் ஆழமா போறேன். எபிரேய பாஷையில காடோஷ் அப்படின்னு சொல்லுவோம். பரிசுத்தம் என்பதை காடோஷ், KADOSH, காடோஷ் அப்படின்னு சொல்லுவோம். காடோஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம். முதல் லெவல காடோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம். இரண்டாவது லெவல காடோஷ் காடோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 தடவை பரிசுத்தம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல எப்படி 2 தடவை பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்றது? அதனால தமிழ்ல எப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டுட்டாங்க, மகா பரிசுத்தம் என்ன செஞ்சிட்டாங்க? டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, முதல் லெவல் நான் ஹீப்ரூல சொல்றேன், நீங்க தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். காடோஷ் அப்படின்னா அதை தமிழ்ல எப்படி சொல்லணும்? பரிசுத்தம். வெரி குட், வெரி குட். காடோஷ் காடோஷ் அப்படின்னா அதை எப்படி சொல்லணும்? பரிசுத்தம் பரிசுத்தம். வெரி குட். மூணாவது லெவல காடோஷ் 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 3 தடவை சொல்லுவாங்க. தமிழ்ல எப்படி சொல்லணும்? பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப ஏசாயா புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு கீழாக நின்றார்கள், பக்கத்தில் நின்றார்கள். எங்க நின்னாங்களா? மேலாக நின்றார்கள். ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவ்வாறுனா 6 சட்டைகள் இருந்தன. எத்தனை சட்டைகள் இருந்துச்சு? தூதர் கணங்கள்ல மொத்தம் 9 பேர் இருக்காங்க. 9 பேர் இருக்காங்க. வரிசையா 9 தூதர் கணங்கள் இருக்காங்க. முதல்ல டாப் லெவல்ல இருக்கிறது சேராபீன்கள், அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது கேருபீன்கள், அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது தூதர்கள், பணிவிடை ஆவிகள்னு வரிசையா இருப்பாங்க. இந்த சேராபீன்கள் டாப் லெவல்ல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு 6 சட்டைகள் இருக்கும். எத்தனை சட்டைகள் இருக்கும்? 6 சட்டைகள். கேருபீன்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு 4 சட்டைகள் இருக்கும். எத்தனை சட்டைகள்? 4. தூதர்களுக்கு எத்தனை சட்டைகள் தான் இருக்கும்? 2 சட்டைகள். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தரிசனத்துல பார்த்தா சேராபீனா கேருபீனா தூதனா இல்ல விழுந்து போன தூதனா அதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும். சரி, கவனிங்க. இப்ப இந்த டாப் லெவல்ல இருக்கிறவங்க தான் சேராபீன்கள். அவங்களுக்கு எத்தனை சட்டைகள் இருக்கிறது? 6 சட்டைகள். வெரி குட், வாசிங்க பார்க்கலாம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த சேராபீன்கள் சொல்றாங்கல்ல, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஆக்சுவலா இதை இப்படி சொல்லக்கூடாது, இப்படி வாசிக்க கூடாது. அது எப்படி வாசிக்கணும்னு தோல் சுருள்ல ஒரு முறைமை இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேனான்னு எனக்கு நினைவில்லை, இருந்தாலும் நான் நினைப்பூட்டுறேன். அது எப்படி வாசிக்கணும்னா, இது அப்படியே இருக்கட்டும்.
நான் இன்னொரு வசனத்தை வாசிச்சு காட்டுறேன். எப்படி வாசிக்கணும்னு நான் அதை வாசிச்சு காட்டுறேன். அதை வச்சு நம்ம இதை வாசிக்கலாம். ஏசாயா வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 6:4 வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது இருக்கு இல்லையா? சரி, கவனிங்க, நல்ல கவனிங்க. இதை எப்படி வாசிக்கணும்னா, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இருக்கு பாருங்க. அந்த ஒருவரைக்கு முன்னாடி மேல இருந்து கீழ் நோக்கி இப்படி ஒரு கோடு போடுங்களேன். ஒன்று போடுவோம் இல்லையா? ஒன்றுன்னு போடுவோம் இல்லையா? அந்த ஒன்னையே நல்லா நீளமாக பெருசாக போடுங்களேன். மேல் லைன்ல இருந்து கீழ் லைன் வரைக்கும் வர்ற மாதிரி ஒருவரே அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் முன்னாடி, அந்த ஒருவரே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அந்த கர்த்தருக்கு அடுத்து கோடு போடணும். கர்த்தருக்கு அடுத்து அந்த கோடு மேல இருந்து கீழ் நோக்கி ஒன்று போடுற மாதிரி அப்படி பெரிய கோடை அப்படி போடுங்க பார்ப்போம். இது வந்து மோசேட்ட ஆண்டவர் எழுதும்படி சொன்னார் இல்லையா? உபாகமத்தை அந்த நாட்களில் சீனாய் மலையில் உட்காந்து மோசே எழுதினார் பாருங்க. அந்த தோல் சுருளே இப்படி ஒரு கோட்டை போட்டு வச்சிருக்காரு. மேல இருந்து கீழ் நோக்கி ஒரு கோடு போட்டு வச்சிருக்காரு. எதுக்கு பிரதர் அந்த கோடு அப்படின்னா, அதை வாசிக்கிற முறைமையின்படி தான் அதை வாசிக்க வேண்டும். அதை எப்படி வாசிக்கணும்? மோசே ஜனங்கள் முன்னாடி நின்று அந்த தோல் சுருளை எடுத்து வாசிக்கிற போது அதை அவர் எப்படி வாசிப்பார்னு அந்த அதே மெத்தடில் நான் இப்போ வாசிச்சு காட்டுறேன். சரியா? சரியா? என்னை கவனிங்க பார்க்கலாம். என்னை கவனிங்க. இது எப்படி வாசிப்பார்னா, நல்ல கவனிங்க, என்னை பாருங்க. நான் எங்க ஆரம்பிக்கிறேன், எங்க நிறுத்துறேன், எங்க நான் உச்ச ஸ்தாயில எப்படி எடுக்கிறேன், நல்ல கவனிங்க. மோசே ஜனங்கள் மத்தியில் வாசிக்கிற போது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அல்லேலூயா. இப்படித்தான் மோசே இதை வாசிப்பார். அந்த ஒருவரேக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்து ஜீவன்ல இருந்து அந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப அதை வாசிக்கிறப்ப பேசி அந்த இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டா, அதை கேட்கிறவங்க அத்தனை பேர் கவனமும் யார் மேல வந்துடும்? சொல்லுங்க. சொல்றவர் மேல வந்துடும் இல்லையா? வாசிக்கிறவர் மேல வந்துடும். எல்லாரும் அடுத்து வர வார்த்தை ஏதோ முக்கியமான வார்த்தை, அவர் கவனிக்க சொல்றதுக்காகத்தான் நிறுத்துறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவனிப்பாங்க. அப்பதான் அந்த வார்த்தையை ஜீவன்ல இருந்து எவ்வளவு உச்ச ஸ்தாயில சொல்ல முடியுமோ அவ்வளவு உச்ச ஸ்தாயில சொல்ல வேண்டும். சரியா? இப்ப ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர், அந்த பரிசுத்தருக்கு முன்னாடி ஒரு கோடு போடுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் வருது இல்லையா? கர்த்தருக்கு அடுத்து பரிசுத்தர் இருக்குல்ல, அதுல ஒரு கோடு போடுங்க. பரிசுத்தருக்கு முன்னாடி ஒரு கோடு, திரும்ப அடுத்து என்ன வார்த்தை இருக்கிறது? அங்கேயும் ஒரு கோடு, திருப்பி ஒரு வார்த்தை என்ன இருக்கிறது? அங்கேயும் ஒரு கோடு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. எப்படி சொல்லணும்? எவ்வளவு நீட்டமா சொல்ல முடியுமோ, எவ்வளவு ஜீவன்ல இருந்து சொல்ல முடியுமோ அவ்வளவு ஜீவன்ல இருந்து சொல்ல வேண்டும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நாம சொன்னோம் 3 லெவல் இருக்கு பரிசுத்தத்துல. முதல்ல பரிசுத்தம், அடுத்து மகா பரிசுத்தம், அடுத்து பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். இப்ப தேவன் எந்த லெவல்ல இருக்கிறாரு சொல்லுங்க? 1வது லெவலா, 2வது லெவலா, 3வது லெவலா? எத்தனாவது லெவல்ல இருக்கிறாரு? 3வது லெவல்ல இருக்கிறார். வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது. 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனம், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றாங்க. நல்லா கவனிங்க. தேவன் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உடையவர் என்பது சேராபீன்களுக்கு மாத்திரம் தான் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. சேராபீன்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பற்றி எரிகிற ஒருவன், burning ones. உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அந்த அக்கினி பற்றி எரிகிறது.
தேவன் எப்படிப்பட்ட பரிசுத்தமுடையவர் என்பதை சேராபீன்கள் என்றைக்கு அறிந்து கொண்டார்களோ, என்றைக்கு அந்த வெளிப்பாடு சேராபீனுக்கு கொடுக்கப்பட்டதோ, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் சேராபீனுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் அக்கினியாய் பற்றி எரிய ஆரம்பித்து விட்டான். அக்கினியாய் பற்றி எரிந்து கொண்டே சேராபீன் 2 சட்டைகளால தன்னுடைய உடலோட மேற்பகுதியை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால உடலின் கீழ்ப்பகுதியை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால பறந்து பக்கத்தில் இருக்கிற சேராபீனை கூப்பிட்டு சொல்றான், சேராப் சேராப், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு ஏசாயா புஸ்தகம் துவக்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சேராபீனால வேற எதையுமே சொல்ல முடியல, வேற எதையுமே நினைக்க முடியல, வேற எதையுமே பேச முடியல. அவன் திரும்ப 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 பக்கத்துல இருக்கிற சேராபை கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றான், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தினுடைய வல்லமையை அவனால தாங்கிக் கொள்ள முடியல. தமிழ்ல போட்டுக்கு கூப்பிட்டு சொன்னான்னு, இங்கிலீஷ்ல இருக்கிறது ஆங்கிலத்தில் கரெக்டா இருக்கும். they were cried, கதறினார்கள். என்ன பண்ணாங்களா? அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமுடையவர் என்பது சேராபீனுக்கு மட்டும்தான் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. மற்ற எல்லாமே சிங்காசனத்தில் தேவன் மகிமையும் சிங்காசனத்தில் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற போது எல்லாமே சிங்காசனத்துக்கு கீழே தான் இருக்கும். 24 மூப்பர்களாகட்டும், குத்து விளக்குகளாகட்டும், அல்லது கோடாகோடி தூதர்களாகட்டும், பரிசுத்தவான்களாகட்டும், எல்லாருமே எங்கதான் இருப்பாங்க? சிங்காசனத்துக்கு கீழே தான் இருப்பாங்க. ஆனால் சிங்காசனத்துக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரே ஜீவராசி எது தெரியுமா? சேராபீன்கள் மட்டும்தான். ஏன்னா தேவன் எப்படிப்பட்ட பரிசுத்தமுடையவர் என்பது சேராபீன்களுக்கு மட்டும்தான் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது நமக்கும் வெளியாக்கப்பட்டா சேராபீனை போல நாமும் பற்றி எரிவதை தவிர வேறு வழியே பற்றி எரிகிறாங்க, பற்றி எரிகிறாங்க. இப்ப சொல்லுங்க, தேவன் எந்த லெவல்ல இருக்கிறாரு? என்ன பரிசுத்தமுடையவராக இருக்கிறாரு? சொல்லுங்க. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். அவர் 3rd லெவல்ல இருக்கிறார் இல்லையா? நாம எந்த லெவல்ல இருக்கிறோம்? 3 லெவல் இருக்கு இல்லையா? என்னென்ன? பரிசுத்தம், அப்புறம் வெரி குட், மகா பரிசுத்தம், அப்புறம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்? சொல்லுங்க. இந்த பரிசுத்தத்துக்கு கீழே எதுவும் இல்லையா பிரதர் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. நாம பரிசுத்தத்தில் இருக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிறோம். பரிசுத்தத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. முழுமையா என்ன செஞ்சிட்டோம்? பரிசுத்தம் ஆயிட்டோன்னு சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? நான் சுத்த பரிசுத்தவான் பிரதர், ஒரு குற்றம் என் இடத்தில் கிடையாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி யாராவது சொன்னால் தயவு செய்து உடனடியாக பரலோகத்திற்கு போய்விடவும். சரியா? நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. சரியா? இப்ப சொல்லுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல நிக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போராடுறோம். என்ன செய்யறோம்? போராடுறோம் இல்லையா? அந்த முதல் லெவலை காத்து கொள்வதற்கு போராடுகிறோம். அன்னைக்கு காலையில தான் தீர்மானம் எடுப்போம், இனிமே கோவமே படக்கூடாது அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு தான் வீட்டில் தட்டு பறக்கும். பார்த்துருக்கீங்களா? பையனை இனிமே என்னவே செய்யக்கூடாது, அடிச்சிட்டோம்ப்பா, இனிமே என்னவே செய்யக்கூடாது, அடிக்கவே கூடாதுன்னு நினைப்பீங்க. அன்னைக்கு தான் செமத்திய வாங்குவான். பார்த்துருக்கீங்களா? நம்ம அதில் நிற்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? போராடுகிறோம். ஆனால் தேவன் பரிசுத்தத்தின் லெவல்லையும் இல்லை, மகா பரிசுத்தத்தின் லெவல்லையும் இல்லை. அவர் 3rd லெவல்ல அந்த உன்னதமான நிலையில் இருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்திற்கு அளவே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பரிசுத்தமுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கத ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப சொல்லுங்க, முதல் குணாதிசயம் என்ன சொன்னோம்? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தம். 2வது குணாதிசயம் என்ன சொன்னோம்?
ஏன் அவர்கிட்ட இவ்வளவு சர்வ வல்லமை இருக்கு? முதல்ல அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தமுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் பரிசுத்தராகையால் நீங்களும். அது எங்க சொன்னார் தெரியுமா? எங்க சொன்னார் தெரியுமா? லேவியராகமம் 11வது அதிகாரத்துல உணவு கட்டளைகளை, சாப்பாடு குறித்து, டயட்ரி லாஸ் குறித்து சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி. அவர் பரிசுத்தத்தை எதுல கடைபிடிக்கிறார்னா சாப்பாட்டுல கடைபிடிக்கிறாரா? எதுல கடைபிடிக்கிறாரு? நம்ம கண்கள்ல பரிசுத்தம், செவிகள்ல பரிசுத்தம், இருதயத்துல பரிசுத்தம், சொல் ஜீவியம், செயல் ஜீவியம், அனிதின நடை ஜீவியம், அதெல்லாம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த பரிசுத்தத்தின், நம்ம ஆவியில கடைபிடிக்கிற பரிசுத்தத்தின் லெவல அவர் எந்த விஷயத்துல கடைபிடிக்கிறாரா? சாப்பிடுற விஷயத்துல. நான் கேட்கிறேன், சாப்பிடுற விஷயத்திலே பரிசுத்தத்தை கேட்டா மற்றதெல்லாம் எதை கேட்பார் அவர்? சரி, அப்ப தேவன் அவ்வளவு பரிசுத்தமுடையவர். கவனிங்க, தேவன் சர்வ வல்லவர். ஏன்னா முதல்ல எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தர். சரி, முதல்ல பரிசுத்தர். பரிசுத்தரா இருக்கிறதுனால அவரிடத்துல என்ன இருக்கிறது? இப்ப என்ன வந்துருச்சு அவர்கிட்ட? சொல்லுங்க, சர்வ வல்லமை வந்துருச்சா? சரி, நம்மகிட்ட சர்வ வல்லமை வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? உங்களுக்கு வந்து நிகரற்ற அதிகாரம் கொடுத்தாச்சு, நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அதிகாரம் கொடுத்தாச்சு. என்ன செய்வீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறிய? எத்தனை பேர் தலை உருளும்? உண்மையா இல்லையா? அதிகாரம் வந்துட்டாலே அங்க நீதி என்ன செய்யாது? இருக்காது. ஆனா தேவன் பரிசுத்தருங்க. அது அந்த பரிசுத்தத்தினால அவரிடத்துல சர்வ வல்லமை இருக்கிறது. ஆனா சர்வ வல்லமை இருக்குங்கிறதுக்காக தேவன் எந்த அநீதியும் செய்கிறவர் அல்ல. மூணாவது குணாதிசயம் என்ன குணாதிசயம்? அவர் தன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல்ல பரிசுத்தம் இருக்கிறது. ஜீவன்னா முதல்ல பரிசுத்தம் இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தினால அவரிடத்துல என்ன இருக்கிறது? சர்வ வல்லமை இருக்கிறது. சர்வ வல்லமை இருக்குங்கிறதுக்காக அவர் எந்த தவறும் செய்ததில்லை, செய்ய போறதும் கிடையாது. அவர் தன்னுடைய கிரியைகளில் எல்லாம் என்ன உள்ளவராக இருக்கிறார்? நீதி உள்ளவர். இல்லையா? சரி, வேகமா நீங்க பதில் சொல்லுங்க. முதல்ல பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தத்தினால என்ன இருக்கிறது? சர்வ வல்லமை இருக்குங்கிறதுக்காக அவர் தவறு செய்கிறதல்ல. தன் கிரியைகளில் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறவரா இருக்கிறாரு? நீதி உள்ளவர். இல்லையா? சரி, இப்ப நீதியை சரி கட்டுகிற அதே நேரத்துல தேவன் என்ன காண்பிக்கிறவராகவும் இருக்கிறாரு? இரக்கம் காண்பிக்கிறவராகவும் இருக்கிறார். அவர் நீதியை மட்டும் சரி கட்டினார்னு வைங்க, ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது. உண்மைதானா? அவர் நீதியை சரி கட்டுகிற அதே நேரத்தில் எதையும் காண்பிக்கிறவராக இருக்கிறாரு? இரக்கத்தையும் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. எகிப்து தேசத்துல மோசேட்ட சொல்லிட்டாரு, நைல் நதி நீ என்ன செய்ய அட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. நைல் நதி அடிச்சாச்சு. நைல் நதி என்னவா மாறிடுச்சு? ரத்தமா மாறிடுச்சு. இல்ல, குடிக்கிறதுக்கு என்ன இல்ல? தண்ணீர் இல்லை. ஆனா ஜனங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்ல. தேவன் நீதியை சரி கட்டி கொண்டிருக்கிறார். எகிப்தின் மீதும் எகிப்தின் தேவர்கள் மீதும் நீதியை சரி கட்டுகிறார். நைல் நதி அடிக்கப்பட்டு விட்டது. ஜனங்கள் குடிக்கிறதுக்கு என்ன இல்ல? தண்ணி இல்லைங்க, தண்ணி இல்லை. ஆனா நதி கரையோரத்துல போய் ஜனங்கள், ஐயோ தண்ணி இல்லையே, ஆடு மாடுகளுக்கு, பிள்ளைகளுக்கு, வயசானவங்களுக்குலாம் தண்ணி இல்லையேன்னு சொல்லி, நதியெல்லாம் ரத்தமா போச்சேன்னு சொல்லி நதி கரையில போய் ஊத்து தோண்டுனா அங்கிருந்து என்ன வருது? அவங்க குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வருகிறது. நல்ல கவனிங்க. அப்ப நீதியை சரிக்கற்றாரு. சரிக்கற்ற அதே நேரத்தில் எதையும் காண்பிக்கிறவராக இருக்கிறாரு? இரக்கத்தையும் காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல பரிசுத்தம் இருக்கு. பரிசுத்தம் இருக்கிறதுனால என்ன இருக்கிறது? வெரி குட். சர்வ வல்லமை இருக்கிறது. சர்வ வல்லமை இருக்கிறதுனால என்ன அவர் எதையும் தவறு செய்கிறது இல்ல. தன் கிரியைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறாரு? வெரி குட். நீதி உள்ளவர். நீதியை சரி கட்டுகிற அதே நேரத்தில் என்ன காண்பிக்கிறவராகவும் இருக்கிறாரு? வெரி குட். இரக்கம் காண்பிக்கிறவராகவும் இருக்கிறார். சரி, இப்ப அவர் இரக்கம் காண்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த இரக்கத்துல கடைசி வரைக்கும் அவர் உண்மையா இருக்கிறாரு. அந்த இரக்கத்தை அவர் விலக்கிக் கொள்வதில்லை. அதைத்தான் வேதம் சொல்லுது. 5வது சுவாபம், அந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கமாக இருக்கிறதா?
கிருபையுள்ள இரக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவன் மேல் இரக்கமுள்ளவனாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல், எவன் மேல் கிருபையுள்ளவனாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல். அப்ப அவர் இரக்கம் காட்டிட்டார்னா அந்த இரக்கம் மாறாத இரக்கமாக இருக்கிறது. அவருடைய அந்த இரக்கம் பேரன்பு. புரியும்படி சொன்னா தமிழ்ல கிருபைன்னு இருக்கு, நீங்க பொது மொழிபெயர்ப்புல வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேரன்பு. என்ன அன்பு சொல்லுங்க பார்க்கலாம்? பேரன்பு. சரியா? சரி, மீண்டும் ஆரம்பத்துல இருந்து வேகமா வந்துடலாம், நேரம் இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஜீவன்ல முதல்ல என்ன இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தம். பரிசுத்தம் இருக்கிறதுனால என்ன வந்துருச்சு? இப்ப அவற்ற நிறைய பேர் வல்லமை வேணும்னு கேட்குறாங்க. வல்லமை வேணும்னா முதல்ல என்ன வேணும்? ஆண்டவரே என்னை வல்லமையாய் பயன்படுத்தும். வல்லமையாய் பயன்படுத்தணும்னா முதல்ல என்ன இருக்குன்னா ஒரு தேவ மனுஷனுக்கோ மனுஷிக்கோ ஒரு விசுவாசிக்கோ யாராக இருக்கட்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தில் யாராக இருந்தாலும் நாம் எவ்வளவு தேவனுடைய வல்லமைக்காக வல்லமை வேணும் வல்லமை வேணும் வல்லமை அதெல்லாம் கிடையாது. நீ பரிசுத்தமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? வல்லமை வந்துடும். பரிசுத்தம் இருக்கிற அளவுக்கு தக்கதாகத்தான் என்னவும் இருக்கும், வல்லமையும் இருக்கும், வல்லமையும் இருக்கும். அல்லேலூயா. சரி, சொல்லுங்க. முதல்ல பரிசுத்தம் இருந்துச்சு. பரிசுத்தம் இருக்கிறதுனால என்ன இருக்கிறது? வல்லமை, சர்வ வல்லமை இருக்கிறது. ஏன் பிரதர் அவ்வளவு சர்வ வல்லமைனா? ஏன் அவள் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். சரியா? அப்ப பரிசுத்தம், பரிசுத்தத்தினால சர்வ வல்லமை வந்துருச்சு. சர்வ வல்லமை வந்துருச்சுங்கிறதுக்காக அவர் தன்னிச்சையா அல்லது அநீதியா எதுவுமே செஞ்சது கிடையாது. மூணாவது சுவாபம் என்னது? தன் கிரியைகளில் எல்லாம் என்ன உள்ளவராக இருக்கிறார்? வெரி குட், நீதி உள்ளவர். இப்ப நீதி சரி கட்டுகிற அதே நேரத்தில் என்ன காண்பிக்கிறவராகவும் இருக்கிறாரு? இரக்கம் காண்பிக்கிறாரு. அவர் இரக்கம் காண்பிச்சிட்டா அந்த இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிருபையுள்ளவராக இருக்கிறார். இல்லையா? சரி, இப்ப தம்முடைய கிருபை நிமித்தம், எது நிமித்தம்? நம்முடைய நீதியை பார்த்து கிடையாது, நம்முடைய ஜபத்தை பார்த்து கிடையாது, நம்முடைய பைபிள் வாசிக்கிறத பார்த்து கிடையாது. அவருடைய கிருபையின் நிமித்தம் நமக்கு என்னவெல்லாம் வாக்குத்தத்தங்களை பண்ணி இருக்கிறாரோ, அவர் இறக்கப்பட்டு கிருபையா நமக்கு இதெல்லாம் செய்வேன், உனக்கு இதெல்லாம் தருவேன் அப்படின்னு என்னெல்லாம் வாக்கு பண்ணுகிறாரோ. ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா முதல்ல எதைத்தான் அனுப்புவாரு? வார்த்தையை தான் அனுப்புவார். சொல்லுங்க, எதைத்தான் அனுப்புவாரு? வார்த்தையை தான் அனுப்புவார். ஆண்டவர் உங்களை நோக்கி ஒரு வார்த்தையை அனுப்புறாரு, உங்களை நோக்கி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா அவர் உங்களுக்காக காரியத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி எதைத்தான் அனுப்புவார்? முதல்ல வார்த்தை அனுப்புவார். வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை 99.9% என்ன செஞ்ச மாதிரி? முடிஞ்ச மாதிரி. அதுக்கு உங்க கண்ணில் சீக்கிரமா நீங்க பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப அந்த கிருபை நிமித்தம் நான் உனக்கு இதை செய்றேன், உனக்கு இதை தர்றேன் அப்படின்னு வாக்கு பண்றாரு பாருங்க. அந்த வார்த்தையில, அந்த வாக்கு தத்தங்கள்ல என்ன உள்ளவராக இருக்கிறார்? ஆறாவது சுவாபம் என்ன சுவாபம்? சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லது வேறு வார்த்தையில சொன்னா உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, அவருடைய கிருபை நிமித்தம் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரோ, அதுல அவர் கடைசி வரைக்கும் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பவுல் சொல்றது போல நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஆரம்பத்துல வேகமா வந்துருமா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன சுவாபம்? பரிசுத்தம் இருந்துச்சு. பரிசுத்தம் இருக்கிறதுனால என்ன இருக்கு? என்ன வந்துச்சு? சர்வ வல்லமை வந்துருச்சு. சர்வ வல்லமை வந்துருச்சுங்கிறதுக்காக எதுவும் தவறு செய்யறது இல்லை. கிரியைகள் எல்லாவற்றிலும் நீதி உள்ளவர். வெரி குட். நீதியை சரி கட்டுகிற அதே நேரத்தில் என்ன காண்பிக்கிறவர்? வெரி குட், வெரி குட். இரக்கம் காட்டுறவர். இரக்கம் காட்டுகிற அந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம்? எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிருபையுள்ளவர். அந்த கிருபையின் நிமித்தம் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள்ல அவர் என்ன உள்ளவராக இருக்கிறாரு? சத்தியம் உள்ளவர். வேறு வார்த்தையில சொன்னா உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர் இல்லையா? இப்போ உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு, அவர் அதை கிரியை செய்யணும் இல்லையா? அவர் உங்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? நன்மை செய்வதற்காகத்தான், நமக்கு காரியங்களை செய்வதற்காகத்தான், சகலத்தையும் அறிந்து சர்வ ஞானமுடையவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பிரதர் தேவன் எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறார்? எல்லா விஷயத்தையும் ஏன் அறிந்து வைத்திருக்கிறார்? நம்முடைய தலை முடியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா?
என்ன பட்டிருக்கு. ஏன் பிரதர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், நான் போற இடம் வர்ற இடம் என்ன நடக்கும், என்ன ஏது, நாளைக்கு என்ன, அடுத்த மாசம் என்ன, அடுத்த வருஷம் என்ன, 5 வருஷம் கழிச்சு என்ன, 10 வருஷம் கழிச்சு என்ன, 20 வருஷம் கழிச்சு என்ன, தேவன் ஏன் பிரதர் இதையெல்லாம், அவருக்கு வேலை இல்லையா, இதையெல்லாம் ஏன் அறிந்து வைத்திருக்கிறார்னா, சும்மா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிறதுக்காக அறிஞ்சு வைக்கல. உங்களை பத்தி சகலத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறதுக்கு காரணம், அவர் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறதுனால, நன்மை செய்ய நினைக்கிறபடினால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, இந்த 7 சேர்ந்ததான் என்னது? ஜீவன். சத்தமா சொல்லுங்க, 7 சேர்ந்ததான் என்னது? ஜீவன். இப்ப நல்லா கவனிங்க, 4:12 வாசிங்க. எபிரேயர் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும். போதும், என்னதான்? கவனிங்க, அதை அப்படியே வச்சுக்கிட்டு எரேமியா 10:10 வாசிங்க. கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவனா? அவர் என்ன உள்ள தேவன்? தேவனிடத்தில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கா? அல்ல கவனிங்க, பழைய ஏற்பாடு சொல்லுகிறது தேவன் ஜீவன் உள்ளவர். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை என்ன உள்ளதாக இருக்கிறது? ஜீவன் உள்ளது. கவனிங்க, பழைய ஏற்பாடு சொல்லுது தேவன் ஜீவன் உள்ளவர். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அப்ப தேவனுக்குள்ள இருந்த அந்த ஜீவன் எதற்குள்ளும் இருக்கிறது? அவருடைய வார்த்தைக்குள்ளும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவனையும் வார்த்தையையும் பிரிக்க முடியாது. தேவனும் வார்த்தையும் வேறு வேறு கிடையாது. தேவனும் வார்த்தையும் ஒண்ணு. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப தேவனையும் வார்த்தையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. தேவனும் வார்த்தையும் ஒண்ணு. இத முதல்ல ஒரு மனுஷன் நம்பணும். தேவனையும் வார்த்தையும் வெவ்வேறாய் பார்க்க கூடாது. தேவனும் வார்த்தையும் என்னது? ஒண்ணு. அந்த விசுவாசம் வேணும். நல்லா கவனிங்க, தேவன் ஜீவன் உள்ளவர், அதே ஜீவன் எதுக்குள்ளும் இருக்கிறது? இப்ப நல்லா கவனிங்க, தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அதை போல அவருடைய வார்த்தையும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அதை போல அவருடைய வல்லமை எதுக்கும் இருக்கிறது? தேவன் நீதி உள்ளவர், அதை போல அவருடைய வார்த்தையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீதி உள்ள வார்த்தை தானா? யாரு செஞ்ச பாவத்தையும் மறைக்காது. தாவீதே ஆனாலும் பட்டவர்த்தனமா எழுதி கொடுத்துரும். உண்மைதானா? யாரு செஞ்ச குற்றத்தையும் என்ன செய்யாது? மறைக்கிறது இல்ல. அப்ப தேவன் நீதி உள்ளவர், அதை போல அவருடைய வார்த்தையும் நீதியான வார்த்தைகளாக இருக்கிறது. தேவன் இரக்கமுள்ள தேவன், அவருடைய வார்த்தையும் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? இரக்கமுள்ள வார்த்தை. தேவன் கிருபையுள்ளவர், அவருடைய வார்த்தையும் கிருபையுள்ளதாக இருக்கிறது. தேவன் சத்தியமுள்ள தேவன், அவருடைய வார்த்தையும் சத்தியம் உள்ளது. வேதம் சொல்லுது, வசனமே சத்தியம், வசனமே சத்தியம். அப்ப தேவன் சர்வ ஞானமுடையவர், அதை போல அவருடைய வார்த்தையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆனந்த ஞானமுடையதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப தேவனும் வார்த்தையும் ஒண்ணு. தேவனுக்குள்ள இருக்கிற அதே ஜீவன் இப்ப எதுக்குள்ளேயும் இருக்கான்? எதுக்குள்ளேயும் இருக்கான்? இப்ப வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 4:12 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் என்னவா? இப்ப தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதுன்னு நீங்க விசுவாசிச்சாதான் அது வல்லமையாய் வேலை செய்யவே ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனையும் வார்த்தையையும் வெவ்வேறா பார்க்காம தேவனுக்குள்ள இருக்கிற அதே பரிசுத்தம், வல்லமை, சகலமும் எதுக்குள்ளும் இருக்கிறது? இந்த வார்த்தைக்குள்ளும் இருக்குன்னு நாம விசுவாசிக்கிற போதுதான் இந்த வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் இல்லைன்னா இது நமக்கு நியூஸ் பேப்பர் மாதிரி தான். இதை வாசிக்கிறதுலையோ அதை பத்தி பேசுறதுலையோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அநேகருடைய வாழ்க்கையில வார்த்தை வேலை செய்யலைன்னா வார்த்தையையும் தேவனையும் எப்படி பார்க்கறாங்க?
பிரிச்சு பார்க்கறாங்க, வேற வேற பார்க்கறாங்க. இது ஏதோ ஏதோ அவருடைய ஒரு புனித நூலா பார்க்கறாங்க. இது ஒரு புனித நூல் கிடையாது. தேவனையும் வார்த்தையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. தேவனும் வார்த்தையும் ஒண்ணு ஒண்ணு. சரியா? இதை விசுவாசிக்கிற போதுதான் இந்த வார்த்தை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. எப்படி கிரியை செய்து? வல்லமையாய் கிரியை செய்து. சொல்லுங்க, எப்படி கிரியை செய்து? வல்லமையாய் கிரியை செய்கிறது. இல்லையா? சரி, இப்ப வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. திரும்ப 4:12 வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும். இப்ப கவனிங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய வார்த்தையில ஜீவன் இருக்குப்பா. என்னட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எதுக்குள்ளும் இருக்கு, வார்த்தைக்குள்ளும் இருக்கு. வார்த்தைக்குள்ளும் இருக்கு. நல்லா கவனிங்க, வார்த்தைனா எழுதப்பட்ட அந்த வார்த்தை. உடனே இந்த பைபிளை இதுதான் தலைக்கு வச்சு நினைச்சப்படாது, படுத்துடப்படாது. இது விக்கிரகம் ஆக்கிடக்கூடாது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. சரியா? இந்த புத்தகம் கிடையாது. இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. சரியா? சரி, கவனிங்க. இப்ப தேவன் சொல்லிட்டாரு, இந்த வார்த்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற, ஆண்டவரே சொன்னார் இல்லையா, எழுதி கொடுத்திருக்கிற. எப்படி கொடுத்திருக்கிறவா? எழுதி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. என்னிடத்துல என்னெல்லாம் இருக்கோ அது எதுக்குள்ளும் இருக்கிறது, வார்த்தைக்குள்ளும் இருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே சொன்னார் இல்லையா, நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறதா? ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னார் இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குன்னு நீ நம்பினா தான் இது என்ன செய்ய ஆரம்பிக்கும், கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எப்படி கிரியை செய்யும்னா, எது மாதிரி கிரியை செய்யும்னா, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? சத்தமா சொல்லுங்க. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல வேலை செய்யுமா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல வேலை செய்யும். அது என்ன பிரதர் இருபுறம் கருக்குள்ள பட்டயம்? சரி, கவனிங்க, அதை வாசிச்சிருங்க. வாசிச்சு முடிங்க பாப்போம். வாசிச்சிருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய். இல்லையா? போதும், தேங்க்யூ. கவனிங்க, இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா என்னன்னு சொல்றேன் முதல்ல. சரியா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா என்னன்னு பார்ப்போம். பட்டயத்துல 2 விதமா பட்டயம் இருக்கும். எப்படின்னா, ஒரு பட்டயம் எப்படின்னா ஒரு புறம் மட்டும் கருக்குள்ள பட்டயம் இருக்கு. ஒண்ணு, ஒரு புறம் மட்டும் கருக்கு இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல இளநீர் வெட்டுற அருவா பார்த்துருப்பீங்க இல்லையா? இளநீர் வெட்டுவாங்க இல்லையா? அதுல எத்தனை பக்கம் தான் கருக்கு இருக்கு? ஒரு கைப்பிடி இருக்கும். கைப்பிடிக்கு மேல ஒரு கருக்கு தான் இருக்கும். இப்படி ஒரு பக்கம் தான் கருக்கு இருக்கும். ஒரு பக்கம் தான் வச்சுட்டு வெட்டலாம். இப்படி மறுபக்கத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, வெட்ட முடியாது. அந்த பக்கம் கட்டையா இருக்கும் இல்லையா? ஆனா சில கத்திகள் பார்த்திருக்கீங்களா, இந்த பக்கமும் கருக்கு இருக்கும், இந்த பக்கமும் என்ன இருக்கும், கருக்கு இருக்கும். சில வீட்டில் இருக்கிற கத்தி எல்லாம் பார்த்துருக்கீங்களா, 2 பக்கம். ஒரு சில கத்தி ஒரு பக்கம் தான் ஷார்ப் இருக்கும், ஒரு பக்கத்தை வச்சு வெட்டலாம். சில கத்திகள் பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் இப்படியும் வெட்டலாம், இப்படியும் வெட்டும். அதை இப்படி திருப்பி பிடிச்சி என்னவும் செய்ய முடியும், வெட்ட முடியும். கைப்பிடி ஒன்று தான். உங்களுக்கு புரியுதா? கைப்பிடி என்னதான், ஒன்று தான். ஆனால் அந்த கைப்பிடியில் இருக்கிற அந்த கத்தியில் இந்த பக்கமும் ஷார்ப் இருக்கும், இந்த பக்கமும் என்ன இருக்கும், ஷார்ப் இருக்கும். பார்த்துருக்கீங்களா அப்படி கத்தி? அது ரொம்ப ரேர். ஆனால் நிறைய சில வீடுகள் அப்படி வச்சிருப்பாங்க, 2 பக்கமும் கத்தி இருக்கும். இது எதுக்கு பிரதர் ஒரு புறம் கருக்கு 2 புறம் கருக்கு எதுக்கு இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, வேலை ரொம்ப சிம்பிளா இருக்குங்க, ரொம்ப சுலபமா இருக்கு. அதுவும் சிம்பிளா முடிச்சிடலாம். ஒரே ஒரு பகுதியா தான் இருக்கு வேலை அப்படின்னா அதுக்கு ஒரு கருக்கு போதும். இப்ப உதாரணத்துக்கு வாழை மரம் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. வாழை மரத்தை வெட்டணும். அதுக்கு எத்தனை ஒரு கருக்குள்ள கத்தி போதும், அருவா போதும், ஒரு கருக்கு. ஏன்னா ஒரே வெட்டில் என்ன செஞ்சிடும், விழுந்துடும், வெட்டிடும். இல்லை 2-3 வெட்டில் என்ன செஞ்சிடும், விழுந்துடும். ஆனா ஆலமரம் இருக்கு, அதை போய் நீங்க ஒரு கருக்க வச்சு என்ன செய்ய முடியாது, வெட்ட முடியாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, முதல்ல ஒரு கருக்க வச்சு வெட்டுவாங்க. வெட்டின உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த முனை என்ன செஞ்சிடும், மழுங்கின உடனே அதையும் அப்படி திருப்பி பிடிச்சி மறு கருக்க வச்சு என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க. அப்ப வேலை சிங்கிள் பார்ட்டா இருக்கு, ஒரு பகுதி தான் வேலை அப்படின்னா அதுக்கு ஒரு புறம் கருக்கு போதுமானது. எளிமையா இருக்கு, வேலை முடிஞ்சிடும் அப்படின்னா அதுக்கு ஒரு புறம் கருக்கு போதுமானது. ஆனா வேலை 2 பார்ட்டா பிரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பார்ட்டா,
ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சிருந்தா முதல்ல பாதி வேலை செய்யணும், ஒரு கருக்க வச்சு வெட்டணும், ஒரு கருக்க வச்சு வேலை செய்யணும். அப்புறம் அந்த முனை மழுங்கின உடனே அதை திருப்பி பிடிச்சு மறு கருக்க வச்சு என்ன செய்யணும், வெட்டணும், வேலை செய்யணும். வேலை ரெண்டு பங்கா இருக்கு, பெருசா இருக்கு. ஒரு கருக்க வச்சு நம்மளால என்ன செஞ்சிட முடியாது, செஞ்சிட முடியாது. அப்படின்னா அதுக்கு எத்தனை புறம் கருக்குள்ள பட்டயம் தேவை? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புறம் கருக்குன்னா வேலை ஒரு பார்ட்னு அர்த்தம். ரெண்டு புறம் கருக்குன்னா வேலை எத்தனை பார்ட்டா பிரிஞ்சு நிக்குது? எத்தனை பங்கு இருக்கு வேலை? ஒரு பங்குகளே முடிஞ்சிடாது. எத்தனை பங்கா பிரிஞ்சு நிக்குது? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பங்கா பிரிஞ்சு நிக்குது? ரெண்டு பங்கு. இப்ப சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை ஒரு புறம் கருக்குள்ள பட்டயமா ரெண்டு புறம் கருக்குள்ள பட்டயமா? சொல்லுங்க. ரெண்டு புறம் கருக்கு தானே, ரெண்டு புறம் கருக்கு தானே. அப்ப வேலை ஒரு பங்கு இருக்கா ரெண்டு பங்கு இருக்கா? சத்தமா சொல்லுங்க. எப்படி பிரதர் ரெண்டு பங்கு? அங்க கரெக்டா சொல்லிருக்கு, வாசியம் பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அங்க பாருங்க எப்படி வேலை செய்யும். முதல்ல தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதுன்னு சொல்லியாச்சு. அதை விசுவாசிச்சா அது எப்படி வேலை எப்படி என்ன செய்ய ஆரம்பிக்குது? வல்லமையா வேலை செய்ய ஆரம்பிக்குது. எப்படி வேலை செய்யும்னா ரெண்டு புறம் கருக்குள்ள பட்டயம் போல வேலை செய்யும். எப்படி ரெண்டு புறம் கருக்குள்ள பட்டயம் என்ன எப்படி வேலை செய்யுது? ரெண்டு பங்கா எப்படி வேலை செய்யுது? அடுத்து எதுல வேலை செய்யுது அது சொல்லுது பாருங்க. ரெண்டு புறம் கருக்குள்ள பட்டயம் எப்படி வேலை செய்தான்? ஆத்துமாவையும் ஆவியையும், அது ஒரு பகுதி. அடுத்து கணுக்களையும் ஊனையும், அது ஒரு பகுதி. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆத்துமாவையும் ஆவியையும் அப்புறம் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறார். நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையானது முதல்ல ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கிறது, பிறகு கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறது. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க. முதல்ல எதை பிரிக்குது? ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கிறதா, அப்புறம் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறதா. சரியா? இன்னும் எளிமையா உங்களுக்கு புரியும்படியா இன்னொரு காரியம் சொல்றேன். முதல்ல எதை பிரிக்குது? ஆத்துமாவையும் ஆவியையும். ஆத்துமாவையும் ஆவியையும் கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப அது ஆவிக்குரிய பிரகாரம், ஆவிக்குரிய காரியம். என்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய வார்த்தை முதல்ல ஆவிக்குரிய காரியத்துல வேலை செய்யுது, ஆவியில வேலை செய்யுது. அடுத்து எதுல வேலை செய்யுமா? கணுக்களையும் ஊனையும். கணுவையும் ஊனையும் மாம்சத்தை பார்க்க முடியுமா? முடியாதா? அப்ப முதல்ல ஆவியில வேலை செஞ்சுச்சு, அப்புறம் எதுல வேலை செய்யுது? மாம்சத்துல வேலை செய்யுது. சொல்லுங்க, எதுல வேலை செய்யுது? மாம்சத்துல. முதல்ல எதுல வேலை செய்யுது? ஆவியில. பிறகு எதுல வேலை செய்யுது? மாம்சத்துல வேலை செய்யுது. வேலை செய்யுதா? சரி, கவனிங்க. எப்படி பிரதர்? எப்படி பிரதர்? ஆவியில எப்படி வேலை செய்யும்? மாம்சத்துல எப்படி வேலை செய்யும்? ஆவியில எப்படி வேலை செய்யும்? மாம்சத்துல எப்படி வேலை செய்யும்? அதை மட்டும் பார்த்து முடிக்கலாம். கவனிங்க. ஆவியில மாம்சத்துக்கு அப்புறம் வருவோம். ஆவியில எப்படி வேலை செய்யுதுன்னா எதை பிரிக்குதான்? சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கிறதா. சரியா? சரி, கவனிங்க. அது எப்படி பிரதர் ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஆத்துமானா தெரியும் இல்லையா? உங்களுடைய மனம் இருக்குல்ல, மைண்டு, சிந்தை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? ஆத்துமா. நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, காரியங்களை எல்லாம் யோசிக்கிறீங்க பாருங்க, அந்த பகுதிக்கு பேர் தான் என்னது? ஆத்துமா இல்லையா? ஆவி உங்களுக்குள்ள இருக்கிற உயிர். அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிற உயிர். இப்ப நான் ரெண்டையும் பிரிச்சு காட்டுறேன். வேதம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில் உங்கள் இருதயமாகிய ஆவி, இருதயமாகிய ஆவி. இப்ப நல்லா கவனிங்க. ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கிறதுனா என்னன்னு சொல்றேன். கவனிங்க. நீங்க பிரச்சனைகள் இருக்கிற போது, போராட்டங்கள் இருக்கிறப்ப உங்க மனசுல எழும்புற அந்த தவறான எண்ணங்கள், ஐயோ இந்த வியாதி அவ்வளவுதான், இந்த வியாதி சரியாகாது, இந்த வியாதி குணமாகாது, அல்லது இந்த கடன் பிரச்சனையை என்னால் என்ன செய்யவே முடியாது, மேற்கொண்டு வரவே முடியாது, அல்லது என்னால் படிக்கவே முடியாது, அல்லது என்னுடைய தொழில் சரியாகாது, அல்லது இந்த காரியம் ரொம்ப கிரிட்டிக்கலாக மாறிடுமோ, இந்த விஷயம் ரொம்ப சரீரத்தில் ஏதாவது நடந்துருமோ, இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, அல்லது இப்படி மாறிடுமோன்னு சொல்லி தேவையில்லாத அந்த நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் அதெல்லாம் எழும்பி, அந்த ஆத்துமா எழும்பி என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா உங்க ஆவிய அப்படியே அடக்க ஆரம்பிக்கும். ஆத்துமால எழும்புற அந்த பயம், கவலை, துக்கம் அதெல்லாம் எழும்புகிற போது நம்முடைய ஆவி அப்படியே கலங்கும். பார்த்திருக்கீங்களா? இன்னும் பிராக்டிகலா சொல்றேன்.
நீங்க காலையில எந்திருப்பீங்க பாருங்க, உங்க இருதயம் சாதாரணமா இருக்கும், லேசா ஸ்மூத்தா இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எழுந்த ஒரு சில நிமிடத்துக்குள்ள அந்த பிரச்சனை உங்க நினைவுக்கு அப்படியே மெயில உள்ள வரும் பாருங்க. உள்ள அந்த நினைவு வந்த உடனே உங்க இருதயம் எல்லாம் அப்படியே கணக்க ஆரம்பிக்கும். பார்த்திருக்கீங்களா? உண்மையா இல்லையா? சொல்லுங்க. இருதயமாகிய இப்ப ஆத்துமால அந்த எண்ணங்கள் எழும்புன உடனே நம்முடைய இருதயமாகிய ஆவி என்ன செய்ய ஆரம்பிக்குது? அப்படியே சோர கலங்க ஆரம்பிக்குது பாருங்க. ஆத்துமால எழும்புகிற அந்த தேவையா இல்லாத எண்ணங்கள் எல்லாம், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் எழும்பி ஆவியை அடக்கி அப்படியே நம்ம ஆவி கலங்கும் பாருங்க. அப்படி கலங்குற நேரத்துல தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு வசனத்தை உங்களை நோக்கி அனுப்புவார் பாருங்க. அந்த உங்களுடைய ஆவிக்குள்ள, இருதயத்துக்குள்ள அப்படி அனுப்புவார் பாருங்க. ஒரு வாக்குத்தத்தம் உள்ள அப்படி உங்களை நோக்கி உள்ள வரும் பாருங்க. இல்ல, உன் கடன் பிரச்சனை இப்படி முடியாது, நீ கடன் கொடுக்கிறவனா வச்சிருக்கிறேன், உன் வியாதி நீங்க நீ சுகமாய் இருப்பாய், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பாருங்க. உள்ள வந்த உடனே இந்த ஆவியின் பட்டயம், நல்ல கவனிங்க, இந்த ஆவியின் பட்டயம் தேவன் உங்களை நோக்கி அனுப்புவார் பாருங்க. உள்ள வந்த உடனே உங்க ஆத்துமா எழும்பி ஆவியை அடக்குறத, இந்த பட்டயம் உள்ள வந்த உடனே ஒரே வெட்டுல அந்த ஆத்மாவின் பிடியிலிருந்து ஆவி அப்படியே டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடும். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது வரைக்கும் அப்படியே கலங்கி நின்ன நீங்க அப்படியே டக்குன்னு உயிர்த்துருவீங்க. எத்தனை பேருக்கு அப்படி ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கிற அளவுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படித்தான் தேவன் தன்னுடைய ஆவியின் பட்டயத்தை அனுப்பி எதை பிரிச்சு விடுறாரு? ஆத்துமாவின் பிடியிலிருந்து இப்ப எதை விடுதலை ஆக்குறாரு? ஆவியை அப்படி ரிலீஸ் பண்ற இல்லையா? சரி, இப்ப எங்க வேலை நடந்துருச்சு சொல்லுங்க? ஆவியில வேலை நடந்துச்சு. தேவன் சொல்லிட்டார், நீ இனிமே கடன் கொடுப்ப, வியாதி நீங்க சுகமா இருப்ப அப்படின்லாம். இப்ப எதுல நடந்துருச்சு? ஆவியில வேலை நடந்துருச்சு. சொல்லுங்க, எதுல வேலை நடந்துருச்சு? ஆவியில வேலை நடந்துருச்சா? சரி, இப்ப ஆவியில நடந்தா பத்தாது, அது எதுல பார்க்கணும்? அதை நம்ம சொல்லுங்க, சரீர பிரகாரமா மாம்சத்துல பார்க்கணுமா? நல்ல கவனிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். போதும். தமிழ்ல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஒரிஜினல் இங்கிலீஷ்ல நார்மலா இருக்கிற டிரான்ஸ்லேஷன்ல 2 edged sword, 2 கருக்குள்ள 2 முனையுள்ள பட்டயம் அப்படின்னு போடுவாங்க. ஆனா உண்மையில ஒரிஜினல்ல லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்துலயும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரிஜினல் அந்த கிரீக்ல ஹீப்ரூல என்ன இருக்கோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க பாருங்க. அதை லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. ஸ்மித் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்ல இதே வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். For the word of God, தேவனுடைய வார்த்தையானது and effective and living and effective, ஜீவனுள்ளதும் கிரியை செய்யத்தக்கதுமாய் இருக்கிறது. and more piercing than ரொம்ப கூர்மையானது, than any two-mouthed sword. any two-mouthed sword. என்ன ஸ்வாடா? two-mouthed sword. 2 கருக்குள்ள பட்டயம் கிடையாது, 2 வாயுள்ள பட்டயம். சொல்லுங்க, என்ன வாயுள்ள பட்டயம்? 2 கருக்குள்ள பட்டயம் கிடையாது, 2 வாயுள்ள பட்டயம். ஒரிஜினல்ல அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா 2 வாயுள்ள பட்டயம்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். தமிழ்ல எப்படி 2 வாயின்னு எப்படி போடுறது? பட்டயத்துக்கு அப்படி எதுப்பா வாயி அப்படின்னு சொல்லிட்டு 2 வாயின்னு போட முடியாதுன்றதுனால என்னன்னு போட்டாங்க? 2 கருக்குன்னு போட்டாங்க. ஒரிஜினல்ல 2 கருக்கு கிடையாது, 2 வாய். அப்ப தேவனுடைய இந்த வார்த்தை வேலை செய்யறதுக்கு ஒரு வாய் அல்ல, எத்தனை வாய் தேவைப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க, 2 வாய் இல்லையா? 2 வாய். நல்லா கவனிங்க. இப்ப தேவனுடைய வார்த்தை ஆவியில வேலை செஞ்சுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? தேவனுடைய வார்த்தையானது
ஆவியில வேலை செஞ்சுன்னு சொன்னோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 1:16 வாசியம் பார்க்கலாம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து, யார் வாயிலிருந்து? தேவனுடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இப்ப நல்லா சொல்லுங்க, முதல்ல இருபுறம் கருக்குள்ள பட்டயம் யார் வாயிலிருந்து வெளியே வருகிறது? சத்தமா சொல்லுங்க. இப்ப நீங்க ஆத்துமாவின் பிடியில ஆவி கலங்குறப்ப தேவன் தன்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. அது முதல்ல உங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு கருக்கு, தேவனுடைய அந்த ஒரு வாய் உங்க ஆவியில வேலை நடப்பித்து விடுகிறது. ஆனால் ஆவியில மட்டும் நடந்தா பத்தாது, அது எதுலயும் நடக்கணும். சத்தமா சொல்லுங்க. சரீரத்தில் நடக்கணும்னா தேவனுடைய வாய், ஒரு வாய் சொன்னா பத்தாது, இன்னொரு வாய் தேவைப்படுகிறது. தேவன் தன்னுடைய வாயினால சொல்லிட்டாரு, ஆவியில வேலை நடந்துருச்சு. உண்மையா ஆவியில என்ன நடந்துருச்சு? வேலை நடந்துருச்சு. ஆனா சரீரத்துல வேலை நடக்கணும்னா அத இன்னொரு வாய் சொல்லி ஆக வேண்டும். இப்ப தெரியுதா ஏன் ஆண்டவர் பேசின பல வாக்குத்தத்தங்கள் இன்னும் என் வாழ்க்கையில நடைமுறைக்கு வரல? தேவன் தான பிரதர் சொன்னாரு. நான் ஆத்துமால் அப்படியே கலங்கி நின்னப்ப தேவனே வார்த்தை அனுப்புனாரே. திடீர்னு அந்த வசனம் வந்துச்சு, திடீர்னு அந்த பாட்டு வந்துச்சு, திடீர்னு அந்த ஊழியக்காரர் மூலமா பேசினாரே, ஆவியில நடந்துச்சே. உண்மைதான், உண்மைதான். ஆவியில தேவன் உங்களுக்குள்ள அந்த கிரியை செய்தது உண்மைதான். ஆனா ஆவியில செய்யப்பட்ட காரியம் மாம்சத்துல நடைமுறைக்கு வரணும்னா தேவன் சொன்னதை நம்ம வாய் சொல்லி ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எபிரேயர் புஸ்தகம் 10. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாய் தரித்திருக்க கடவோம். எதை அறிக்கையிடுறது இல்லையா? எபிரேயர் 10:23 வாசியம் பார்க்கலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் எப்படி இருக்க கடவோமா? நல்ல கவனிங்க. நமக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்று நம்பி இருக்கிறோமோ அந்த நம்பிக்கையை நாம அறிக்கையிட பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் சொல்லிவிட்டார் நடக்கும். கண்டிப்பா நடக்கும், அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நான் சொன்ன வார்த்தையை நீ உன் வாயினால சொல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவன் சொன்னது கண்டிப்பாய் நடக்கும். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ண வேண்டியது அவசியம். அநேகர் வசனத்தை என்னவே செய்யறது கிடையாது. ஒரு நல்ல தேவ மனுஷன் சொல்லுவார், வாக்குத்தத்தத்தை நீ ஏன் சுதந்திரிக்கலைன்னா அவர் சொன்ன வார்த்தையை நீ உன் வாயினால் என்னவே செய்யல, சொல்லாததுனாலதான். நல்ல கவனிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 37வது அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். என்னவா அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுங்க, அறிந்து கொள்வீர்கள் என்று.
இப்ப யார் வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு? எசேக்கியேல் வாயில இருந்தா? சொல்லுங்க, யார் வாயில இருந்து வார்த்தை வந்துருச்சு? உடனே அங்க எல்லாமே நடந்துச்சா? ஹலோ, இப்ப நடக்கணுமா வேணாமா? ஆண்டவர் சொல்லிட்டாரா சொல்லலையா? அங்க நடக்கணுமா வேணாமா? வாசி பார்க்கலாம், என்ன நடக்குது? எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நல்லா கவனிங்க, தேவன் சொன்னா கண்டிப்பாய் நடக்கும். ஆனால் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் அந்த வார்த்தையை, நான் சொன்ன வார்த்தையை நீ திரும்ப சொல்லியாக வேண்டும். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறனோ அதை நீ உன் வாயினால சொல்ல வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒரு புறம் கருக்குள்ள பட்டயம் அல்ல, 2 வாயுள்ள பட்டயம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொன்னதை எப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அதை அறிக்கை. அதனாலதான் பவுல் சொன்னாரு, நீங்க உங்களுடைய நம்பிக்கையை, பொது மொழிபெயர்ப்புல ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க எதிர்பார்த்திருக்கிறதை அறிக்கையிடுகிறதுல சோர்ந்து போகாதீங்க. என்ன செய்யணுமா? நமக்கு தேவன் என்ன செய்வார்? என் கடன் பிரச்சனையை தீர்ப்பாரு, வியாதியை தீர்ப்பாரு, என் சபையை பெருக பண்ணுவாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, தேவன் என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளியே வந்தாக வேண்டும். சங்கீத புஸ்தகம் 149:8 வாசியம் பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 149:8. அவர்கள் வாயில், நல்ல கவனிங்க, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். நீங்க இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் வாயின்னு வந்துடும். வெளிப்படுத்தல் 1:16 வாசிச்சோம் இல்லையா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம் யாருடைய வாயிலிருந்து வெளியே வருது? தேவனுடைய வாயிலிருந்து வெளியே வருது இல்ல? இங்க வாசிங்க, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள. இப்ப முதல்ல இருபுறம் கருக்குள்ள பட்டயம் யாருடைய வாயிலிருந்து வெளியே வந்துச்சு? சொல்லுங்க. இப்ப தேவனுடைய வாயிலிருந்து வெளிவந்த பட்டயம் இப்ப யார் கையில இருக்கிறது? சொல்லுங்க, யார் கையில இருக்கிறது? நம்ம கையில இருக்கா? இது கையில இருந்தா பத்தாது, எங்க வரணும்? வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுதான் சீக்ரெட். இப்படித்தான் வேலை செய்யும். முதல்ல இது ஜீவன் உள்ளதுன்னு நம்புங்க. ஜீவன் உள்ளது நீங்க நம்பிட்டாலே அது வல்லமை கொள்ள ஆரம்பிக்கும். வல்லமை கொள்ள ஆரம்பிக்கிற போது உங்களுக்குள்ள அந்த வார்த்தை வந்து உங்க ஆத்மாவையும் ஆவியையும் திரும்ப திரும்ப பிரித்து விட ஆரம்பிக்கும். உங்க சோர்வுகள்ல இருந்து உங்களை தூக்கும். அப்படி சோர்வுகள்ல இருந்து தூக்கி வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறங்க. அந்த வார்த்தையை உங்க வாயிலிருந்து அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆண்டவர் எங்க போனாலும் சுகமாக்குறதுக்கு முன்னாடி இதை என்னாலே செய்ய முடியும் என்று நீ கேளுங்க. சொல்லுங்க, நீ அவன் விசுவாசிக்கிறானா இல்லையான்னு இவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் இருதயங்கள் இருக்கிறத என்ன செய்கிறாரா? மார்க் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 2:8 சொல்ல எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை. மார்க் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயங்களில் சிந்திக்கிறதையும் அவர் என்ன செய்தாரா? இப்ப இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் விசுவாசிக்கிறாயா இல்லையா? இதுல என்ன கேள்வி? இருதயத்துல விசுவாசம் இருந்தாலும் அது எதுல வெளியே வரணும்னு நினைக்கிறாரு? வாயில வெளியே வரணும். நல்லா கவனிங்க. அப்ப பிரதர் அறிக்கை இடலைனா எது அறிக்கை? நீங்க இப்ப கேட்கலாம், பிரதர் அறிக்கை இட்டுட்டா எல்லாமே நடந்துருமா? நீங்க அறிக்கை இடுவதெல்லாம் நடக்கும் அப்படின்னு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியல. ஆனா ஒண்ணு நல்லா சொல்ல முடியும், நீங்க அறிக்கை இடல எதுவுமே நடக்காது. அதுல மாற்றம் கிடையாது. வேதம் சொல்லுது, நீதிமானுடைய விருப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப நான் விரும்புறதெல்லாம் கிடைச்சிருமா பிரதர்? விரும்புறதெல்லாம் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ஆனா விரும்பல ஒண்ணுமே கிடைக்காது. உண்மைதானா? உண்மைதானா? அதை போல நீங்க அறிக்கையிடுற எல்லாமே எனக்கு நடந்துரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். நடந்தா சந்தோஷம். தேவன் உங்களுக்கு நம்ம அநேக விஷயங்களை அறிக்கை செய்யலாம். அதுல எது நமக்கு இன்னும் நல்லது நன்மையானது அப்படின்னு தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அறிக்கை நல்லா பண்ணுங்க. அறிக்கை செய்யறதெல்லாம் நடந்துருமா? அந்த காரியத்துக்கு நீங்க போக வேணாம். ஆனா ஒண்ணு உத்தரவாதம் உண்டு, அறிக்கை இடல எதுவுமே நடக்கா. நல்லா கவனிங்க. ஒருத்தனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, அவர்கிட்ட போய் கேட்கிறார், விசுவாசிக்கிறாயா? இது என்ன கேள்வி? விசுவாசிக்கிறது தான் அவருக்கு தெரியும்ல. விசுவாசிக்கிறான்னு தான் அவனை அற்புதம் செய்யறதுக்கு என்ன செய்யறாரு?
அழைத்துட்டே வர்றார். ஆனா கேட்கிறார் பாருங்க, விசுவாசிக்கிறாயா? அப்ப வார்த்தை எங்க இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரு? வாயிலிருந்து வெளியே வரணும். நல்ல கவனிங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உங்க கையில தான் பிரதர் இருக்கு. உண்மை சொல்லட்டுமா, அநேகர் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக்காமல் மரித்தவர்கள் உண்டு. ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே எனக்கு நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே. ஆமா கொடுத்தேன், ஆனா எதுவுமே நடக்கலையே. நான் சொன்ன வார்த்தையை, நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நீ கடைசியா என்னைக்கு சொன்ன? அது என்றைக்கு நீ அறிக்கை செய்தாய்? என்னைக்கு நீ சொன்ன? என்றைக்கு அது உன் வாயிலிருந்து வெளியே வந்தது? என் வாயிலிருந்து வெளியே வந்ததுப்பா, உண்மைதான். அதை எழுதி நான் உன்னுடைய கரத்திலே தானே கொடுத்திருந்தேன், உன் கரத்திலே தானே இருந்தது. இந்த வார்த்தையை எடுத்து இதை திறந்து, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த வார்த்தையை எடுத்து திறந்து வச்சு, ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, எனக்கு கடன் கொடுக்கிறவன் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க என்ன கடன் கொடுக்கிறவனாக வைத்திருக்கிறீர், கடன் வாங்குறவனாக. வந்த வார்த்தை வாயில வந்தாக வேண்டும். உங்க கையில பட்டயத்தை கொடுத்துருக்கிறது காரணமே என்ன தெரியுமா? அது எதுல இருந்து வரணும்? வாயிலிருந்து வெளியே வர வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் திரும்ப 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 அறிக்கை பண்ணுங்க. நான் கேட்கிறேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவன் ரொம்ப பலமுள்ளவர் இல்லையா? சர்வ வல்லமை உள்ளவர் இல்லையா? ஒரு பெரிய பலசாலி ஒரு மரத்தை வெட்டணும், அதாவது அவருக்கு நிகரா பலசாலியே கிடையாதுன்னு வச்சுக்கிறேங்க. அவர் எத்தனை வெட்டில அந்த மரத்தை வெட்டிடுவார். அவரை போல உலகத்திலே கிடையாது, அவ்வளவு பலசாலி, நிகரற்ற வல்லமை இருக்கு. எத்தனை வெட்டில வெட்டுவாரு சொல்லுங்க? ஒரே வெட்டில வெட்டிடுவாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க ஆத்துமாவை எழும்பி உங்க ஆவியை அடக்கிறப்ப தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புவார் பாருங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்தவொடனே ஒரே வெட்டுல உங்க ஆத்துமாவின் பிடியிலிருந்து ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப பலசாலி ஒரே வெட்டில வெட்டிட்டாரு. அவர் அளவுக்கு பலசாலி கிடையாது, கொஞ்சம் பலம் குறைந்த ஆளு, பலம் குறைந்த ஆளு. அவர் ஒரு மரத்தை வெட்டணும்னா எப்படி வெட்டணும் சொல்லுங்க? எது வரைக்கும் வெட்டணும்? மரம் விழுகிற வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? அதே தான் பிரதர். தேவன் ஆவியில காரியத்தை நடப்பிப்பதற்கு ஒரே வார்த்தையில உயிர்ப்பித்து விடுவார். ஆனா அது மாம்சத்துல நடப்பதற்கு, அது நடக்கிற வரைக்கும் திரும்ப 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 நீங்க வெட்டிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவன் ஒரு காரியத்தை முதல்ல ஆவியில தான் செய்வார். எதுதான் செய்வாரு? ஆவியில தான் செய்வார். எனக்கு நேரம் இல்லை, ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சிடலாமா? ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 13 வாசிங்க பார்க்கலாம், சேர்ந்து வாசிங்க. ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து, அது எப்படி கவனிங்க, வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகிறதா, ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைகிறதா? வர வர விருத்தி. உண்மைதானே? உங்களுக்கு முதல்ல ஒரு 5 லட்சம் வரணும், 10 லட்சம் வரணும், அப்புறம் ஒரு 50 லட்சம் வரணும், 1 கோடி வரணும், 2 கோடி வரணும், 5 கோடி வரணும், 10 கோடி வரணும், 50 கோடி வரணும். அப்ப வர 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 விருத்தி அடைந்து தான் என்ன ஆக முடியும்? ஆனா வேதம் சொல்லுது, முதல்ல ஈசாக்கு என்ன ஆனானா? ஐஸ்வர்யவான் ஆனானா. அப்புறமா என்ன செஞ்சானா? வர வர விருத்தி அடைந்து மகா. அப்ப தேவன் முதல்ல ஆவியில உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றி விடுவா. நீ சொல்வந்த, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஆவியில உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றி விடுவார். இதை நீங்க அறிக்கை பண்ண 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 நீங்க சரீரத்துல வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய் மாற ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்ப இந்த வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய், இது வரைக்கும் இப்ப எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கிறது? விளங்கினவங்க மட்டும் விளங்கினதுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கையில தான் இப்ப இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது. டெய்லி தரங்க, வாசிங்க.
வாசிச்சு 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 அவரை துதிங்க. இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வெளியே வரட்டும் பிரதர், வெளியே வரட்டும். ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னார். யோசுவா புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 8 இல்ல வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எதை விட்டு பிரியாதிருப்பதாக? நல்ல கவனி, எதை விட்டு பிரியாதிருப்பதாக? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யார்கிட்ட எழுதி கொடுத்தார்? மோசேட்ட வந்து சொன்னாரா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு விலகாது இருப்பதாக சொன்னாரா? எழுதினாலே யாரு தான்? மோசே. ஆனா ஏன் மோசேட்ட சொல்லாம யோசுவாவுக்கு சொன்னார் தெரியுமா? ஆண்டவருக்கு நல்லா தெரியும், மோசே சுதந்திரிக்க போறது இல்ல, யோசுவா தான் சுதந்திரிக்க போறான். சுதந்திரிக்கிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தை வாயில இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வார்த்தையை ஆண்டவர் மோசேட்ட சொல்லலங்க, யோசுவாட்ட தான் சொன்னார். ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் யாரு தான் போய் கானானை சுதந்திரிக்க போறது. யோசுவா. காரியத்தை சுதந்திரிக்கணும்னா, பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வார்த்தை உங்க வாயை விட்டு நீங்காதிருப்பதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா?